இந்த கபருல சுப்ஹானல்லாஹ் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கட்டுக்கதைகள், பொய்கள் அவ்வளவு சொல்லப்படுகிறது, பயான்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்லாமிய மாத பத்திரிகைகள் எழுதப்படுகிறது. அதே மாதிரி தப்லீக் நிசாப்னு ஒரு புத்தகம் படிக்கிறாங்கல்ல, அதுல கபருக்குள்ள நடக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வீடியோ கத்த மாதிரி என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கபர்ல இந்த 3 கொஸ்டின் தான் கேட்கப்படுதுன்னு ஹதீஸ் இருக்குது. இதை தவிர அந்த கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டதாக வறுமையானால் அது பொய், அது கட்டுக்கதை என்பது நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கபர்ல உள்ள விஷயத்தை மனிதனுக்கு ஜின்னுக்கும் தெரியவே தெரியாது. அது அல்லாஹ் நம்ம கண்களை விட்டு மறைச்சு வச்சிருக்கிறான். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும். அதுக்கு தான் அந்த ஹதீஸ் கூட வருது, யாரும் கேட்க முடியாது, உள்ள நடக்கிறதை அறிய முடியாதுங்கிறது வருது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ்லா இன்ன ஹாதிஹில் உம்மத்த துபுத்தலா ஃபீ குபூரிஹா, இந்த சமுதாயம் மனித குலம் கபரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஃபலவுலா அன்த தாஃபனு, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தஃபன் பண்ண மாட்டீர்கள் என்று இல்லாவிட்டால் லதஅவுத்துல்லாஹ அன் யுஸ்மியக்கும் மின் அதாபில் கபரில்லதி அஸ்மஉ மின்ஹு, எனக்கு கேட்கிற அந்த கபரு வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்ட்ட நான் துஆ செய்திருப்பேன். நான் துஆ செஞ்சு அல்லாஹ் எனக்கு கேட்குது இந்த வேதனை, இது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஆக்கலான்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி கேட்டு இருந்தால் நீங்க இறந்து போன யாரையும் ஒருத்தர் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான், பைத்தியம் முடிச்சிருவான், புதைக்க மாட்டான், தஃபன் செய்ய மாட்டான், கடமைகளை செய்ய மாட்டான் அப்படின்னு பயந்ததுனால நான் அப்படி கேட்கலங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல 5112வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கபர்ல இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனைய இன்னஹும் யுஅஸபூன அஸாபன், அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், தஸ்மவுல் பஹாயிமு குல்லுஹா, மிருகங்கள் அனைத்துமே இந்த வேதனையை செவிமடுக்கின்றன, மனுஷன் செவிமடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 6366வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ளணும், கபருல வேதனை நடக்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு நம்ப முடியுமே தவிர பார்க்க இயலுமா, முடியாது. ஆனா மிருகங்களுக்கு அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு, அது எப்படி மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ ஒரு பேசுற ஆட்கள்லாம் இருக்குது. மனுஷனை கேட்காது, மிருகத்துக்கு மட்டும் கேட்குமோ, நமக்கு அந்த காது அதுக்கு அந்த காது, நம்ம காது அதை விட சூப்பர் காதுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது, நம்மளுக்கு அதை விட சிறந்த மூளை இருக்கிறது, அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும், நான் பேசுறேன் நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசுற நாங்க கேட்கிறோம், மிருகங்கள் முதல் பேசவாது செய்தா அதுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான். அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க. என்ன நிரூபிச்சாங்க, சுனாமி வருது, சுனாமி வரக்கூடிய நேரத்தில் இலங்கையில ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக காட்சி சாலை ஜூ இருக்கிறது. ஜூல எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி, வண்டலூர் இருக்குல்ல, வண்டலூர் மாதிரி அந்த ஜூல மிருக காட்சி சாலை இருக்கிறது. அந்த சுனாமி நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூல தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு. மனுஷன் தப்பிக்கல, இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாம நினைஞ்சிருக்குது, அது ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி நினைஞ்சிருது, முன்னாடி ஓடி போயிடுச்சு. அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வுல என்ன சொல்றான்னு கேட்டா, நமக்கு கேட்கிறதை விட மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட, நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சுக்களை வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர, அங்க இந்தோனேசியாவுல அடிச்ச அந்த இடிதானே, அதானே இங்க சுனாமியா வந்தது, அங்க இடிச்ச உடனே இது கேட்குது. நமக்கு அந்த சவுண்டு சேரவே இல்லை. அந்த சவுண்டு நமக்கு ஒரு காற்றலையில கரைஞ்சு போயிடுது. கரைஞ்சு அவ்வளவு மென்மையா போனதை கூட அது உணர்ந்து கொண்டு, ஆஹா அந்த அலை வேகமா வந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியா போயிருந்து தப்பிச்சு ஓடி போச்சு. மனுஷன் அழிஞ்சு நாசமா போனா, பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு நாசமா போனா. ஆனா மிருகங்கள் பூரா அணைஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப மிருகங்களுக்கு நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட, காது மட்டும் இல்லைங்க, பகுத்தறிவுல தான் நீ கூட இருக்கலாம், எல்லாத்துலயும் மிருகத்துக்கு கூட விளங்கிருங்க.
ஒரு நாய்க்கு மோப்பம் பிடிக்குது, நீனு மோப்பம் பிடிச்சு பாருங்க. நமக்கு என்ன மோப்பம் பிடிக்கல? இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் பிடிக்கலும். அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர இது இந்த மனுஷனுடைய வாசனை உனக்கு பிரிச்சு பண்ண முடியுமா? மோந்து பார்த்து இது இப்ராஹிமுடைய கை சொல்லி பார்ப்போம். கண்ணை மூடிக்க, உன் முன்னாடி ஒரு 5 கையை நீட்டு சொல்றேன், 5 கையையும் கரெக்டானு சொல்லி பார்ப்போம். ஆமா இப்ராஹிம் கை, இஸ்மாயில் கைன்னு சொல்லு. எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும். உனக்கு என்னது அத்தர் வாசம் துர்நாற்றம் ரெண்டை தான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு மேல உள்ளதையெல்லாம் கண்டுபிடிக்கிற 2 விஷயத்தை தான் பிரிச்சு என்ன செய்யலாம். அந்த நல்ல வாசத்திலேயே விட ஒரு 400 வாசைய மல்லிகை வாசம் ரோஜா வாசம் அப்படின்னு வேணா நீ பிரிச்சு அறிவியே தவிர ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வாசம் இருக்குதே அது கண்டுபிடிக்குத. நாய் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த வாசம் இவனுடைய வாசம் தாங்குத. 100 பேர் நிக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய வாசம் தான் அங்கக்குள்ள இருக்குன்னு சொல்லி கரெக்டா வந்து கவ்விடுத. அப்ப மோப்ப சக்தியில நம்மளை விட மிஞ்சக்கூடிய மிருகங்கள் இருக்குத்தானே செய்யுது. நமக்கு மூக்கு தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா? நம்மளை விட கவனிக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் நல்லா படைச்சுதான் வச்சுக்கிறான். கேட்கும் திறன்ல அந்த மாதிரி தான் என்ன செய்யுது மிருகங்களுக்கு இருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபர் வேதனை எப்படி கேட்கும்னு சொன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை வரிசையில் குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவில் வர்றதா நம்ம கேட்க முடியுது. வேற ஒரு ஃபார்முலாவில் மாற்றி அனுப்புனா நம்ம கேட்க முடியுமா? இந்த இடத்துல கூட எத்தனையோ ஸ்டேஷன்களுடைய பாடல்கள் நின்றுகிட்டே இருக்கிறது. பல ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் 40 ஸ்டேஷன் வச்சிருக்காங்க மெட்ராஸ்ல. 40 ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது. கேளு பார்ப்போம். உனக்கு கேட்காது. ஏன்? அந்த ஃபார்முலாவில் வந்தா தான் நீ கேட்ப. இப்ப நான் பேசுறேன் இந்த மாதிரி வரணும், அது வேற ஃபார்முலாவில் வருது. ஒரு ரேடியோ வச்சு அதை மாத்தி தந்தா கேட்ப. நீ வேற விதமான ஃபார்முலாவில் மாத்தினா நம்ம கேட்குது. மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சை விட வேற ஃபார்முலாவில் வர்ற பேச்சுகள் இருக்கு பாருங்க, அதை கூட அது கேட்டு கண்டுபிடிச்சிருது. இந்த இடத்துல தான் சுனாமி வரப்போ வெள்ளம் புயலை எல்லாம் கண்டுபிடிக்கும்னு சொல்றான். புயல் மழை வரும் பொழுது அதுக்கு தெரியுது அந்த புயல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். பூகம்பம் இருக்க, பூகம்பம் வரும்போது எதுக்கு தெரியுது? மறைவான ஞானம் அது கிடையாது. பம்பாயில ஒரு இடி இடிச்ச உடனே அந்த அதிர்வு பூமி வெளியே வருதுல, அதை உணர்ற அளவுக்கு நம்ம பாடிக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அல்ல பகுத்தறிவு வைக்காதனால அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த பாடியிலே அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். அங்க அடிக்கிற அடி இங்க அடிக்கிற மாதிரி கேட்கும், ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் விலங்குகள் வந்து நாம இன்னும் சொல்ல போனா அந்த புலி எல்லாம் இருக்கு பாத்தீங்க, புலி சிங்கம் எல்லாம், அந்த புலி வந்து நடக்கிற நட சத்தமாவது கேட்குமா? அவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அப்படி பஞ்சு மாதிரி தான் வைக்கும். ஒரு வைக்க போர்ல கொண்டு காலை வச்சா கூட சத்தம் கேட்காதுங்க. ஆனா மானு கேட்டுருமே, நம்ம நிப்பம் கேட்காது. நம்ம நின்றோம்னா ஒரு புலி வந்து வைக்க போர்ல காலை வச்சு அமுக்குதுன்னு வைங்க, அது என்ன செய்யும்? ஒரு ஓணாம் போனா கூட சரசன சத்தம் கேட்கும். ஒரு புலி காலை வச்சு அமுக்குனா ஏன்? அது வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த அவ்வளவு மென்மையா சத்தம் வராத அளவுக்கு அந்த காலை வைக்குது. நமக்குலாம் விளங்காது. ஒரு மானோ ஆடோ மாடோ நின்றா விளங்கிடும், ஓட்டம் எடுத்துறது. புலி வந்து அந்த நின்றானு செய்யும், ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஓடி போயிருதா இல்லையா? அதுக்கு விளங்குதா இல்லையா? இப்படியான ஒரு சக்தியை வந்து அல்லாஹ் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால கபூர்ல நடக்கிற வேதனைகள் வந்து அது வேற ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவோட தான் நமக்கு கேட்டுறேன். அவனுடைய சத்தமே ஃபார்முலா வேற. ரேடியோவில் பாட்டு வர்ற மாதிரி ஃபார்முலாவில் வருது. நமக்கு கேட்கறதுக்கு இந்த காது பத்தாது, அந்த காது போதும். மிருகங்களுடைய காதுக்கு என்ன செய்யும்? அது கேட்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட ஒரு விதமான அறிவியல் இருக்கிறது. இது இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச பிறகு அப்ப மனிதனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் வந்து அதை மறைச்சு வச்சிருக்கிறான்னு வழங்குதா இல்லையா? இப்ப இதுக்கு மாற்றமாக நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில அறிஞர்கள், குறிப்பாக இந்த விஷயத்துல நிறைய குழப்பம் பண்ண ஆட்கள்ல முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இப்னு அபி துன்யான்னு ஒருத்தர். இந்த மாதிரி உள்ள கதைகளுக்கே புஸ்தகம் எழுதினாள். இப்னு அபி துன்யான்னு ஒரு ஆளு, அது மாதிரி இப்னு ரஜபுல் ஹம்பலின்னு ஒரு ஆளு, இப்னுல் கையிமுல் ஜவுசி, இப்னுல் கையும் இருக்காரு, மற்ற எல்லாத்துலயும் தெளிவா இருப்பாரு. இந்த கபூர் விஷயம் வந்துருச்சுன்னா விட்டு அடிக்கிறதுல அவர் மாதிரி புருடா விட்ட ஆளுங்க யாருமே கிடையாது. கிதாபு ரூஹுன்ற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அம்பூட்டும் புராடு, அவ்வளவு பொய். அந்த பெரியார் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதெல்லாம் இருக்காது அதுல. இது மாதிரி இப்னுல் கையும் ஒரு ஆளு, அதே மாதிரி அபுல் ஹசன் அல் பர்ரான் ஒரு ஆளு. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கபூர்ல நடக்கிறதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எழுத உதாரணமா இப்னு அபி துன்யாங்கிறவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா யஸீத் இப்னு தரீஃப்னு சொல்றாராம். அவர் யாரு? எவனோ ஒருத்தர் சொன்னா அதை எழுதணுமா? அவர் எழுதி வச்சுக்கிறாரு. யஸீத் இப்னு தரீஃப் சொல்றாரு, மாதாஹி, என் சகோதரர் ஒரு நாள் இறந்து விட்டார். இறந்து விட்டு அவரை அடக்கம் பண்ணி விட்டு எல்லாரும் திரும்பி விட்டார்கள். வலௌத் ரஸி அலா கப்ரிஹி, நான் போய் அவர் கபர்ல கொண்டு என் தலையை வச்சு பார்த்தேன். பார்த்தவன சமீஅத்து சௌத்தன் லைஃபன், லேசான ஒரு சத்தம் அங்கிருந்து எனக்கு கிடைக்கிறது. என்ன சத்தம்? ஆரிஃபு அன்னஹு சௌத்தாஹி, அது என் சகோதரன் சத்தம் தான் எனக்கு விளங்க முடிகிறது. அங்கிருந்து சத்தம் வருகிறது. என்ன சத்தம் வருது? வஹுவ யகூல் அல்லாஹ்,
அல்லாண்ட ஒரு சொல்ற சத்தம் என் காதுல விளங்குகிறது. காலனகுள்ளாக இன்னொரு சத்தம் அங்கே கேட்கிறது. ஃபமா தீனுக, உன்னுடைய தீன் என்னன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. உடனே அவர் கால அல் இஸ்லாம், என் சகோதரர் இஸ்லாம் என்ன உடனே பதில் சொன்னார், நான் கபர்ல காதை வச்சு கேட்டேங்கிறார். அதாவது தரீஃப் இப்னு யஸீத் இப்னு தரீஃப்ங்கிற ஒரு ஆளு ஏதோ முஸ்லீம்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி நடிச்சிருப்பார் போல இருக்கு. இந்த ஆள் விட்டு அடிச்சிருக்கிறாரு ஒரு காலத்துல. என்ன எடுக்காரு, எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு, நான் கபர்ல போய் காதை வச்சு கேட்டேன், முன்கர்ணைக்கு கேள்வி கேட்கறது எனக்கு விளங்குது, அதுக்கு என் சகோதரர் பதில் சொல்றது லேசான சத்தமாக காதை வச்சு ஒட்டிக்கிட்டு கேட்டாராம், லைட் சத்தமாக அப்படி விளங்குகிறது அப்படின்னு சொன்னாரு. இந்த செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களே, இதை மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க இப்னு ரஜப்ல இருந்து, இப்னு கைமுல இருந்து, இப்னு அபி துன்யாவுல இருந்து இதை பதிவு பண்றாங்களே. இது யாரு இந்த தரீஃப்ங்கிறவர் யாரு? இவர் யாருங்கிற அந்த யஸீதுங்கிற தரீஃப்ங்கிற ஆள் யார்? அல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூலா? உள்ளது அல்லாஹ் காட்டுவானா? இப்படி காது வச்சு கேட்கும்னா நம்ம கூட்டுக்கொண்டே காட்டு, என்னை கொண்டே காட்டு கேட்கணும்னு பார்ப்போம். அவங்க 50 பேரும் காது வைப்போமே, ஒரு கபூர் அடக்கிட்டு ஒரு 50 பேர் கொண்டு காதை வச்சு பார்ப்போமே, எந்த காது காட்சி கேட்குமா? கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இவர் கபூர்ல காதை வச்சாரா அந்த மலக்கு கேள்வி கேட்கறதுன்னு தெரியுதான், அவர் சகோதரர் ரிப்ளை கொடுக்குறேன்னு தெரியும். இதெல்லாம் எதுக்கு? அவங்க சகோதரருக்கு கிரெடிட் ஏறுவதற்காக வேண்டி விட்டு அடிச்சிருக்காருன்னு பார்த்தவனே தெரியுது. இப்படி எவரோ சொன்னார்னா அதையெல்லாம் பெரிய ரெக்கார்டு மாதிரி பதிவு பண்ணி கபூர் நடக்கிற அமளிகள் தலைப்பு போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, என்னமோ பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்படியான கதைகளை எல்லாம் நீங்கள் அதை பாக்குறீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் சொல்றாரு, என்னுடைய அதுவும் சகோதரர் தான், என்னுடைய சகோதரர் இறந்து விட்டார், இறந்த உடனே கபருக்கு உள்ளே இருந்து கேள்வி வருகிறது, மர் ரப்புக்க ஒமன் நபியுக்க, உன்னுடைய ரப்பு யார், நபி யாருங்கிற சத்தம் கபூர்ல இருந்து எனக்கு விளங்குகிறது. சமீத்து அகி, என் சகோதரர் என்று நான் அதை தெரிந்து கொண்டேன், அவருடைய குரலை விளங்கி கொண்டேன். என் சகோதரர் என்ன செஞ்சாரு, அல்லாஹு ரப்பி பதில் சொல்றாரு, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, முகமது நபி, முகமது தான் நபி என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த கபருக்குள்ள இருந்து ஒரு ஈட்டி ஒண்ணு அப்படி என் மூஞ்சில அடிச்சு ஒடியாந்துட்டேன். சொல்ற வரைக்கும் பார்த்துட்டு மின் தாகிலில் கபரிலா உதினி, உள்ள இருந்து என் காது வரைக்கும் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணிட்ட உடனே ஜில்தி, என் மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து விட்டன, உடனே ஓடி வந்து விட்டேன். இதெல்லாம் கதை, இதெல்லாம் நம்புறதா? இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி உனக்கு தெரியும்? உள்ள கேள்வி கேட்கறது நெசம். மர்ரப்புக்கான இவர் கேட்டிருப்பாரு, இவர் பதில் சொன்னாரா இல்லையா நாங்க தான் தெரியும், மறுமையெல்லாம் தெரியும். அவர் கேட்டிருப்பாரு, இவர் ரெண்டுல ஒன்று தான் சொல்லியிருப்பாரு, ரப்பு அல்லான்னு இருப்பாரு, இல்லை தெரியலன்னு இருப்பாரு, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு தான் எஸ்னோ தானே இதுக்குள்ள நடந்திருக்கு. நீ உனக்கு எப்படி கேட்கு? அப்படி கேட்க முடியும், நீ எப்படி கண்டுபிடிச்ச? அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற முறையில் அல்லாஹ் சிலதை காட்டி கொடுத்துருக்கான், உனக்கு எப்படிப்பா காட்டுவாங்க இதை அப்படின்னு சிந்திக்காம இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி உபைதுல்லாஹ் பின் அப்துல்லாஹ் பின் உபைதுல்லா அன்சாரிங்கிறவர் சொல்றாரு, சாபித் இப்னு கைஸ்ங்கிற ஒரு ஆள் இறந்து விட்டார். அவர் இறந்த உடனே அவரை அடக்கம் செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். இது எப்ப நடக்குது? யமாமா போர் இருக்குல்ல, அபூபக்கர் சித்திக் காலம், அபூபக்கர் நாடு ஆட்சி காலத்துல தான் யமாமாங்கிற யுத்தம் நடக்கிறது. அந்த யமாமா போர்ல கலந்துகிட்ட ஆறுல ஒரு ஆளு சாபித் இப்னு கைஸ், அவர் இந்த போர்ல கொல்லப்பட்டுறாரு. அவரை கொண்டே நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக வேண்டி கபருக்குள்ள கொண்டே வைக்கிறோம். வச்ச உடனே மண்ணை கூட ஒண்ணு மூடலையா, கபூர்ல கொண்டே வச்ச உடனே அவர் சொல்றாரு, முகமது ரசூலுல்லாஹ்ங்கறாரு, இறந்து போனாரு. அதாவது சாபித் இப்னு கைஸ்ங்கறாரு, இறந்துட்டாரு. அவர் கொண்டே கபூர்ல வைக்கிறோம். வச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, முகமது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் சித்திக், உமர் ஷஹீத், உஸ்மான் ரஹீம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம்? முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அபூபக்கர் சித்திக் அவரு உண்மையாளர், உமர் ஷஹீது தியாகி. உமர் உயிரோடு வந்துகிட்டு இருக்கும்போது மறைவானல அவர் தெரிஞ்சிருக்குது. யமாமா போர் நடக்கும்போது உமர் இருக்கிறாங்க, அபூபக்கர் காலத்தில் நடக்குது. அப்ப உஸ்மான் ரஹீம், உஸ்மான் இரக்கமுள்ளவர் இப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன நான் உத்து பார்த்தா அவர் மையத்தா இருக்கிறார். ஆனா சத்தம் வருது, நாங்க கேட்டோம். அவர் அங்க கபர்ல கொண்டு வச்ச உடனே முகமது ரசூலுல்லாஹ்ன்றாராம், அபூபக்கர் சித்திக்னாராம். சரி நான் கேட்கிறேன், இதெல்லாம் கொஸ்டின்ல வருமா? அபூபக்கர் யாருன்னு நல்லா கேட்பானா? உமர் யாருன்னு கேட்டிருப்பானா? உஸ்மான் யாருன்னு கேட்டிருப்பானா? முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னதாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அது ஹதீஸ்ல உள்ளது. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு கேட்காது. ஆனா இப்படிலாம் எழுதி கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. சஹாபாக்கள் காலத்து பேரையே பயன்படுத்தி நானும் அந்த சஹாபி அடக்கம் என்ற ஒரு ஆள்ல இருந்தேன்னு சொல்லி ஒரு தாபியா இருக்கு, தாபிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி கட்டுக்கதையை 4 வார்த்தை சொல்றாராம், 4 பேரை பத்தியும். முகமதை பத்தி சொல்றாரு, அபூபக்கரை பத்தி சொல்றாரு, உமரை பத்தி சொல்றாரு, உஸ்மானை பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு டைட்டில போட்டு சொல்றாரு. உமர் உயிரோடு இருக்கும்போது உமர் ஷஹீதுங்கிறாரு,
இதெல்லாம் கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டது, மறுமையில கபர்ல கேள்வியா வராது. இது அதை சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுக்கிற பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் எழுதி வச்சுக்கிறார். என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஆஃபி பின் இம்ரான் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் அடக்குன உடனே உள்ளக பார்த்தா அங்கிருந்து தல்கீன் சொல்லி கொடுக்குறாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டியான சொல்லு, அங்க சத்தம் கேட்கலாம். உள்ளக்க முன்கர்ணைக்கு போய் என்ன செய்யறாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றா அப்படின்ன உடனே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாராம். ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார், அவர் பதில்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார். இதை நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உளற, அது கிதாபுல. இதெல்லாம் பெரியார்கள் பேர் நடமாடி இருக்கிறவர்கள் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது கிதாபுல. இது எப்படிப்பா, இது கபர்ல உள்ளது அல்லாஹ் ரசூலை தவிர யார் சொல்ல முடியும்? கபர்ல நடக்கிற சாதாரண ஒரு அறிவு வேணாமா? கபருக்குள்ள உள்ளது மறைவான விஷயங்கள் நம்ம பார்க்கல. சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாம எப்படி நமக்கு தெரியும்? யாரோ சொல்லி இருக்கட்டுமே, எப்படி தெரியும்? பொய்ன்னு பார்த்தவன தூக்கி நிராகரிச்சிட வேணாமா? இது கிதாபுல எழுதி வைக்கணுமா? இதை வைத்துக்கொண்டு ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்கறதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, அபு உமாமாவுடைய தோழரான் அபு காலிப், இவர் ஒரு தாபி தான். இவர் என்ன பண்றாரு, ஷாம்ல சிரியாவில் ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு மரணம் வந்த உடனே அவர் கேட்கிறாரு, அவருடைய பெரிய பாப்பாட்ட கேட்கிறாராம். மரணம் வந்த உடனே தன்னுடைய பெரிய தாப்பனாட்ட கேட்கிறாரு, தந்தையே, என்னுடைய தாயார், என் தாயார்கிட்ட நான் வந்து தாயார்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், என் தாயார்கிட்ட நான் திரும்பி போனால் என் தாயார் என்னை எப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்கிறாராம். அவர் சொன்னார், தாயார் தானப்பா, நல்லபடியாக நடத்துவாங்க உன்னைய அப்படின்ன உடனே, என் தாயாரை விட இறைவன் ரொம்ப இரக்கமுள்ளவன், அவனிடத்தில் நான் போக போகிறேன், என்னை சிறப்பாக இறைவன் நடத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு நினைஞ்சிட்டாராம், வந்து இறந்து போயிட்டாராம். இறந்த உடனே எல்லாரும் போய் ஒரு அடக்கம் பண்ணாங்களா. அடக்கம் பண்ண உடனே அந்த செங்கலை வச்சு கட்டுனாங்களாம். கட்டும் போது ஒரு செங்கல் பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சான். நான் உத்து பார்த்தேன்னா சொல்றாரு, செங்கல் கபருக்குள்ள உத்துக்கிட்டு பாக்குறாராம். உத்து பார்த்தா முழிய கபருஹு நூரன், உள்ள கபருக்குள்ள பயங்கர வெளிச்சமா இருக்குதான். அது எவ்வளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்குன்னு கேட்டா, அவருடைய கண் பார்வை எவ்வளவுக்கு போகுதோ அவ்வளவு பெரிய வெளிச்சம். எங்க பார்த்தாலும் வெளிச்சம். அந்த சின்ன ஓட்டைக்குள்ள செங்கல் மாதிரி ஒன்று விழுந்துருச்சான். அதுக்குள்ள ஒத்துக்கிட்டு பார்த்தாராம். வெட்டியே பார்ப்போம், உங்களுக்கு தெரியுமா அப்படி ஏதாவது இருக்குமா? இருக்கா? நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அது வேற ஒரு உலகம், பரிசக உலகம். அப்ப இது மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லி விட்டு எழுதியிருக்கிற காட்சியை வந்து இதே இப்னு அபி துன்யாங்கிறவர் தான் இதை எழுதி வச்சுக்கிறாரு. அதே மாதிரி பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அதை விட பாருங்க, எல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான விதத்துகளை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சில கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாராம். இந்த பெரியார் எல்லாம் தப்லீக் தாலீம் தொகுப்பு மாதிரி தான். பெரியார் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அவருக்கு ஒரு அண்ணன் மகனும் தம்பி மகனும் ஒருத்தர் இருந்தான். அண்ணன் மகனோ தம்பி மகனோ. இவன் ஒரு கெட்டவனா இருந்தான். இவர் ஒரு பெரியார் நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கானலஹு இப்னு அஹீன், அவருடைய சகோதரர் மகன் ஒருத்தர் இருந்தா, யஸ்ஹபுல் ஃபித்யானல் ஃபுஸ்ஸாக், ரொம்ப கெட்ட பயல்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு அவன் இருந்தான். எவ்வளவு ஒரு சொல்லி பார்த்தாரு, அவன் கேட்கல. ஒரு நாள் வந்து அவன் இறந்து விட்டான். இறந்த உடனே அவரை கொண்டு இறக்கிட்டாங்க. உடனே பெரியாருக்கு என்ன சந்தேகம் வருது, இந்த பையன் ஒழுங்காவே இல்லையே, வாழும்போது கெட்டவங்களோட சகவாசம் வச்சு தெரிஞ்சானே, ஒரு நல்லாமல் இவன் செய்யலையே, இவனை கொண்டு இப்ப அடைக்கிட்டமே என்ன ஆகுமோ தெரியலையேன்னு ஒரு சந்தேகம் வந்து யார் பெரியாருக்கு சந்தேகம் வருதான். ஷக்கஃபி பாலி அம்ரிஹி, அந்த பையன் விஷயமாக ஒரு டவுட் படுறார், சந்தேகப்படுகிறார். சந்தேகப்பட்டு நஸா பாலல் லபினி, உடனே செங்கல் இப்படி கிளப்பி பார்க்கிறானாம். என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டோம், கபருக்கு போய் நம்ம அடக்கிட்டு வந்துட்டோம், இவன் கெட்டவனாக இருந்தான், இவன் என்ன கதிக்கு ஆளாயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு இவர் போய் தோண்டி பார்த்தாராம். பார்த்தா அந்த பஸ்ரா நகரம் இருக்குல்ல, பஸ்ராங்கிற நகரம் அவ்வளவு பெரிய இடத்துக்கு விஸ்தீர்ணமான இடத்துல நிக்கிறாராம். அவ்வளவு பெரிய இடத்துல அவர் கொடுத்து வச்சுக்கிறானாம். கொடுத்தா அவரு வந்து என்ன இப்படி இருக்கான், இவனுக்கு இப்படி கிடைச்சிருக்க, மகா கெட்ட பயல் அவ்வளவு இருந்தான், இவனுக்கு இப்படி விஸ்தீர்ணமான ஒரு நெருக்கடி இல்லாம ஒரு பஸ்ரா நகரத்துக்கு அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டானே அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டு உடனே அவருடைய மனைவிட்ட வர்றாராம். தம்பி மகனுடைய மனைவிட்ட வந்து, இவன் என்ன அமல் செஞ்சான், அப்படி இவன் எனக்கு தெரிஞ்சு மகா கெட்டவனாவோட இருந்தான், இவன் என்ன அமல் செஞ்சான் அந்த மாதிரி கபருக்குள்ள நான் பார்த்தனே அப்படின்னு இவர் கேட்டாராம். உடனே அந்த பொம்பளை சொன்னிச்சான், அவர் வந்து மதீன பாங்கு சொல்லுவாங்கல்ல, பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அனா அஷ்ஹதும் பாராம். இதான் அவர் சொன்னது. அவர் செஞ்ச அமல் என்னவா, மோதினார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே நானும் சாட்சி சொல்கிறேன் இப்படி மாறான். அனா அஷ்ஹது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சொல்றேங்கிறார்ல மோதினாரு. அதை கேட்டவொன்னு என்ன செய்வாராம், எப்ப இந்த கேட்டாலும் அனா அஷ்ஹதுன்னு வாராம். இதுதான் சொல்லுவாராம். இதுக்கு தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிட்டு போல இருக்கு. இப்படின்னா என்ன தூண்டுறாங்க இவங்க,
இதே முதல் சொன்னதுக்கு மாத்தம். மோதினார் சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவன் கெட்ட வேலை செஞ்சிருக்கான், இது கூட கெட்ட வேலை தான். வாழ்க்கையிலே கெட்டவனா இருந்துவிட்டு இவர் செஞ்ச நல்ல அமல் என்னன்னு பொண்டாட்டி கேட்டா பொண்டாட்டி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எப்படி வாங்க கேட்டவன அவன் அனாசிரகத்துன்றே இருப்பாராம். அனாசிரகத்துன்னு சொல்லணும்னு மார்க்கத்தில் உண்டா? பாங்கு சத்த கேட்டா இதா சமயத்தும் அதின கூலும் இஸ்லமாய கூழ் முஅத்தின் பாங்கு சொல்வதை கேட்டால் அதையும் திருப்பி சொல்லுங்கள். அப்ப அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அதையாச்சும் சொல்லி இருந்து அவர் சுன்னத்துப்படி நடந்தார்னாச்சும் பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது வேற, இவர் சொன்னது வேற. இதுக்கு கொடுத்தானா அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்து. அது இவர் பார்த்துட்டாரா? இவர் இந்த பெரியார் போய் நெஞ்சாரா கபரை தோண்டி செங்கலை கிளப்பிட்டு பார்த்துட்டாரு. அப்ப இது மாதிரி விதத்து இப்படி தான் வர்றது. ஓ நம்ம இனிமே பாங்க சொன்னா அன அசுகதுன்னு சொல்லுவோம். அதனால வர அன அசுகதுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சா அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி போட்டுவிட்டு அன அசுகது எல்லாம் பாங்க சொன்னா என்ன செய்யணும்? இனிமே அன அசுகதுன்னு சொல்ல வேண்டியதுதான். இது மாதிரி விதத்தை நுழைப்பதற்காக வேண்டிய எல்லாம் கட்டுக்கதை எல்லாம் அந்த கபர் விஷயத்துல தான் இப்படி நிறைய விட்டு அடிச்சிருக்கிறாங்க. மத்தெல்லாம் செக் பண்ணிடுவோம்ல, இது செக் பண்ணாம நம்பிடுவாங்கல்ல, அதான் தைரியம். அதான் விஷயம். அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இதெல்லாம் அந்த கிதாப் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா ஒரு பல வகையான வெரைட்டிகளை உங்களுக்கு சொல்லிட்டா இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம நம்பிடக்கூடாது. கபருக்குள்ள உள்ள சம்பந்தமா ரசூல் சொன்னதை தவிர எவர் சொன்னாலும் அது பொய், 100% பொய். இது ரசூலுல்லாஹ் சொன்னது மாத்தம் தானங்க. கேட்கான்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒன்னும் தெரியாதுட்டாங்கல்ல, நீ எப்படி போய் பாப்ப? பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிற. இன்னும் சொல்ல போனா ஜாபீர் அவ அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கபூர்ல 2 பேர் அடக்கியிருந்தாங்க. அவர் போய் தோண்டினார். அப்பா அவர் சஹாபி பார்த்தாரா? ஜாபீர் ரலியல்லாஹுடைய தகப்பனாரையும் இன்னொரு ஆளையும் போட்டு 2 பேரையும் ஒரு கபூர்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. இவருக்கு மனசு கேட்கல. கொஞ்ச நாள் 6 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யறாரு? அந்த கபரை தோண்டி பாப்பாவை மட்டும் தனியா எடுத்து வேற இடத்துல அடக்குறேங்கிறாரு. அப்ப கூட அவர் சொன்னாரா? பாடி அப்படியே எரிச்சுன்னு சொன்னாரே தவிர தோண்டுனா எங்க வாப்பாக்கு அப்படியே 60க்கு 60 கொடுத்து பயங்கர லைட் எல்லாம் போட்டு அப்படி ஏதாவது சொன்னாரா அவரு? அப்ப இதெல்லாம் கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்த சஹாபாக்களை இப்படிலாம் பார்க்கல, அங்கீகாரம் கிடைக்கல. அடுத்து என்ன செய்யறாரு? அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னொரு ஆளு, அதாவது கூஃபாவுல ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினாராம். நான் ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினேன். தொழுகை நடத்தி அவர் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ண உடனே அந்த கபரை சீராக இல்லாம இருந்துச்சான். நான் போய் என்ன செஞ்சேன்? ஒழுங்கு இல்லாம வச்சுக்கிறாங்க செங்கலங்கள்லாம் அப்படி அடக்கி விட்டேன்னா அப்ப டக்குனு ஒரு செங்கல் உள்ள விழுந்துருச்சு. செங்கல் வச்சு கட்டிருக்காங்க போது அதே தப்பு முதல்ல. எல்லா கபர்லையும் செங்கல் வந்துகிட்டே இருக்குது. வழங்குதா? எடுத்த மண்ணத்துக்கு போடணும்னு தான் வருது. இவங்க இட்டு கட்டுற அம்புட்லையுமே செங்கல் ஒரு மஸ்ட் வந்துருது. எல்லாம் செங்கல் தான் கிளப்பிக்கிட்டு வந்திருக்கு. செங்கலை வச்சு கட்டுறதே தப்புங்கும் பொழுது பேசிக்கே ஆடுது. வழங்குதா? அப்ப இந்த செங்கலை நான் வைத்து சரி பண்ணும் பொழுது ஒரு செங்கல் உள்ளே விழுந்து விட்டது. உள்ளக்க பார்த்தா காபுல தெரியுது. இது சொல்றாரு பொய்தான பில் காபத்தை தவாபி. அங்க பார்த்தா காபத்துல்லாவும் தவாபு செய்யறதும் இவன் தவாபு செய்யறான். யாரு? இந்த அடக்கம் செய்யப்பட்ட ஆளு காபத்துல்லாவை தவாப் செய்ய காபாவையும் கூட்டங்களையும் பார்த்துட்டு நான் அப்படி மேலேறி உடையாந்துட்டேன் அப்படிங்கிறாரு இவர். இது என்ன? இது எப்படி அங்கேயே காபத்துல்லா பார்ப்ப, அங்கே எது காபத்துல்லா வருதுங்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா விட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் கித்தாபுகள்ல பெரியார்கள் மகான்கள் சொல்லக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரியான இன்னொரு பெரிய முக்கியமான கதை இருக்கு. அதுக்கு முந்தைய சின்னதாக ஒன்று சொல்லிக்கிடுவோம். அதாவது நான் ஒரு கபரை நோண்டினேன். யார் சொல்றாரு? இப்ராஹிம். அது வேடிக்கை பாருங்க. மன்சூர்னு ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு குழி வெற்ற இப்ராஹிம் சொன்னார். குழி வெற்றவன் சொன்னாலும் ரிவாயத். குழி வெற்றன்னு ஊர்ல கபர்ஸ்தான் ஆள் போட்டிருப்பாங்கல்ல. மன்சூர்ங்கிற ஆள் சொல்றாரா, ஹத்தசனி இப்ராஹிம் அல் கஃபார். குழி வெட்டுகிற இப்ராஹிம் எனக்கு சொன்னார், நான் ஒரு கபரை தோண்டினேன், உள்ள இருந்து கஸ்தூரி வாசம் வந்தது. உடனே அதை வந்து ஒரு பெரியார் உள்ள உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்தாரு. கஸ்தூரி வாசம் நோண்டி பார்த்தா உள்ள ஒரு பெரியார் இருக்கிறாரா, அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரா. இவர் பார்த்தாராம். இவன் குழி வெட்டுறவன் சொன்னாலும் ரிவாயத். இதெல்லாம் கிதாபுல அரபியில் எழுதி வச்ச உடனே இதெல்லாம் கபர்ல உள்ள இதெல்லாம் அவ்வளவு பொய். இது மாதிரியான நிறைய பொய்களை வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பொய்களை நம்ம அறிந்து கொள்ள எதுக்கு? உண்மையை மட்டும் நம்புறதுக்காகத்தான். இப்படி எல்லாம் நீங்கள் புதுசா பொய் கேட்டா கூட இந்த அடிப்படை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கபர்ல உள்ளதை மனித ஜின்னை தவிர மற்றவைகள் தான் பார்க்குமே தவிர மனிதன் அறிய முடியாது, ஜின்னு அறிய முடியாதுங்கிற நீங்க தெளிவாக இருந்தால் இதெல்லாம் கதை என்பதை விளங்கிக் கொள்ளலாம்.